Hi friends, welcome to my channel SN Trading Tricks. நேற்று ஒரு சில விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி எந்தெந்த டைரெக்ஷனில் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த டைரெக்ஷன் படி மார்க்கெட் போயிருக்கானே வாங்க வெடிக்குள்ள போய் பார்க்கலாம். இல்லை நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஏரியாலேருந்து மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷனில் நேற்று வந்து க்ளோசிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 24,775 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்தது. அந்த க்ளோசிங் ரேஞ்சுக்கு மேலே, அதாவது இந்த இடம் க்ளோஸ் ஆகிருந்தது, இதுக்கு மேலே மார்க்கெட் ஒரு க்ரீன் கேண்டில் வச்சுதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இது வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்னோடய பாஸ்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரையும் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இது வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இது வரையும் டச் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. எப்போவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் கொடுக்குறேன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரெட் கலர் பாக்ஸாக நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா, நான் வந்து அதை க்ரீனாக மாற்றிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ரெட்டாக தான் இருந்தது, இப்போ வந்து க்ரீன். ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதால் இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிடுச்சு, அதனால் இது சப்போர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த ஏரியாவிலேருந்து நாளைக்கு மார்க்கெட் க்ளோசிங் ஆகிறப்போ கீழே வந்ததுன்னா புட் சைடு வரும். அதை முதல்ல நம்ம நெக்ஸ்ட்டு இதை பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து மேலே ஒரு பை ஆனதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம வந்து அங்கேருந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துடணும். செகண்ட் டார்கெட் தான். ஃபஸ்ட்டு R1 இது போட்டிருந்தேன், செகண்ட் R2 போட்டிருந்தேன். இது கண்டினியூ ஆச்சுன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து R2 வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் ஹிட்டு. ஃபஸ்ட்டு டார்கெட்டில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்திருந்தோம்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் ஓப்பனிங் கேண்டில்லேருந்து பார்த்தீங்கன்னா 770 800 எப்படி பார்த்தாலும் ஒரு 150 பாயிண்ட்டில் நீங்கள் 100 பாயிண்ட் அதுலேருந்து நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்கலாம். கேட்ச் பண்ணியிருந்தால் நான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் நீங்கள் இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் போயிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ்அப் வச்சு, ஒரு க்ரீன் கேண்டில் மேலே க்ளோஸ்அப் வைக்காமல் ஒரு ரெட் கேண்டில் அந்த க்ரீன் கேண்டிலில் க்ளோஸ்அப் வச்சு கீழே வந்து ஒரு பெரிய கேண்டில் ஆகிடுச்சுன்னா உடனே நீங்கள் வந்து செல் சைடு பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்கிறதால உடனே நீங்கள் செல் சைடு பார்த்துட்டு மார்க்கெட் எங்கேருந்து பையாச்சோ அந்த ஏரியாவுக்கு லாஸ்ட்டு மார்க்கெட் வரதுக்கு ட்ரை பண்ணணும். மார்க்கெட் பையான இடம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மார்க்கெட் பையான ரேஞ்சு இந்த ஏரியாவிலேருந்து தான் மார்க்கெட் ஓப்பன் 24,795 ஓப்பன்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே போயிட்டு 24,727 வரைக்கும் போயிட்டு அகெயின் அங்கேருந்து பையர் வந்து மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. மார்க்கெட் எந்த ஏரியாவிலேருந்து வந்து பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க 24,796 பார்த்தீங்கன்னா இது 24,942 போயிட்டு திரும்ப கரெக்டாக அதே ஏரியா வரையும் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பாருங்கள், திரும்ப அந்த ஏரியாவில் ட்ரிகர் பண்ணிவிட்டு பையர் ஆனது வந்து இந்த ஏரியாவிலேருந்து தான் பையர் வந்துருக்குறாங்க. 24,804 நல்லா ஸ்ட்ராங் பையர் வந்திருக்கிறாங்க. அப்போ மேலேருந்து அங்கேருந்து ஃபால் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு ரெட் கேண்டிலுக்கு பிஃபோர் க்ரீன் கேண்டிலில் ரெட் கேண்டில் க்ளோஸ்அப் வச்சு கீழே வந்துச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்திருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு புட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து மார்க்கெட் பையாச்சோ அந்த ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் கீழே வரும். அதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். இந்த ஏரியா வரையும் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல நீங்கள் ஒரு கால் சைடு எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்திருக்கலாம், ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். திரும்ப மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஏரியாவை பீட் பண்ண முடியாமல் அங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. எப்போவுமே ஒரு ஹை கொடுத்துட்டு செகண்டு அந்த ஸ்விங்கில் செகண்டு அந்த ஹையை டச் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது இங்கே ஒரு ஹை கொடுத்துட்டாங்க, மார்க்கெட் ஓப்பன்லேருந்து இது வரையும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகி இந்த லோவை கட் பண்ணல, மார்க்கெட் ஓப்பன் அந்த பாடியை வந்து கட் பண்ணாமல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பை ஆகுதுன்னா நம்ம பை பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் இந்த ரெட் கேண்டில் பீட் பண்ண முடியாமல் இங்கேருந்து ரிவர்சல் கேண்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன டோஜி பின்பாரு அந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் சின்னதாக பின்பார் இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு க்ரீனுக்கு அடுத்தது ஒரு பின்பார் வந்துச்சுனாலே மார்க்கெட் டைரெக்ஷன் மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா பையர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, செல்லர் தான் வந்திருக்கிறாங்க, ஃபுல்லாகவே மேலே விற்கி வச்சுட்டு வந்திருக்குது. அதனால் அடுத்தது அகைன் அங்கேருந்து மார்க்கெட் செல்லாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஆன செல்லரை இந்த பையரால் பீட் பண்ண முடியாதால மார்க்கெட் சைடு வேஸில் ஆகி அங்கேருந்து புட் சைடு வருது. புட் சைடு வந்ததுன்னா சப்போர்ட் ரேஞ்சு இதுதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொன்னேன். இந்த சப்போர்ட் ரேஞ்சை ஹெவியாக உடச்சிருக்குறாங்க. உடச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னா மார்க்கெட் என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்து ட்ரிகர் பண்ணணும். மார்க்கெட் இங்கே ட்ரிகர் பண்ண திரும்ப நான் அந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இந்த லோவை மார்க்கெட் கட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா அகெயின் அங்கேருந்து ட்ரிகர் பண்ணி கீழே ஃபால் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன்.
ஆனால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலை, அங்கேருந்து பை பண்ணிட்டாங்க. ஏன்னா பையரோட ப்ரெஷர் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதால மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஃபால் ஆகலை. இந்த லோ தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த லோக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுனாலே ரீடெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ரீடெஸ்ட்னா உடனே ரீடெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது, மார்க்கெட் அப்படி தான் வரணும்னு கிடையாது. மார்க்கெட் திரும்ப செல் சைடு போகிறதா இருந்தால் இந்த நேற்றுடைய க்ளோசிங் ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆகி அகைன் திரும்ப ட்ரிகர் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ரெட் கேண்டில் போட்டுச்சுனாலே நீங்கள் வந்து புட் சைடு எடுக்கலாம். புரியுதுங்களா? ரெட் கேண்டில் வந்ததுனாலே இங்கே ட்ரிகர் பண்ணி ரெட் கேண்டில் வந்ததுனாலே நீங்கள் வந்து புட் பக்கம் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ரெட் கேண்டில் வரல. ரெட்டு வராமல் என்ன இருக்குன்னு உங்களுக்கு இந்த பக்கம் பாருங்கள். இந்த மார்க்கெட் நேற்றுடைய லோவை உடச்சி நேற்றுடைய க்ளோசிங் ரேஞ்சை உடச்சி கீழே வரப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரீடெஸ்ட் பண்ணி அங்கேருந்து வரணும். ரெட் கேண்டில் போட்டால் தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். நான் டைரக்ஷன் இப்படி போட்டுறேன், அதனால் இப்படி தான் மார்க்கெட் வரப்போகுது அப்படி கிடையாது. டைரக்ஷனை போடுறது எப்படின்னா, நான் வந்து புட் சைடு மார்க்கெட் வரும்னா ரீடெஸ்ட் பண்ணால் தான் புட் வரும். இந்த இது வந்து இப்படி வந்து அகைன் இப்படி போயிட்டு ரீடெஸ்ட் வரணும். ரீடெஸ்ட்னா இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும், வந்தால் தான் மார்க்கெட் வந்து புட் சைடு போகும். ரீடெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ரீடெஸ்ட் பண்ணாமல் திரும்ப இன்னையோட ஓப்பனிங்குள்ளே மார்க்கெட் போனால் நீங்கள் வந்து திரும்ப பை சைடு தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிளில் பாருங்கள், இது வரையும் பையாக இருக்குது. மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆன மார்க்கெட் இதுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகி இது வரையும் பையாக இருக்குது. அப்போது நீங்கள் இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி உள்ளே வரப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப நீங்கள் பை சைடு தான் வைக்கணும். டார்கெட் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவை பீட் பண்ண பொறுத்து, அதாவது இந்த இந்த பாக்ஸ் போட்டுக்கிறோம் பாருங்கள், இதை வந்து மார்க்கெட் பீட் பண்ணி மேலே போகுது அப்படின்னாலே நீங்கள் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த க்ரீன் மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் மேலே போகிற பட்சத்தில் நீங்கள் வந்து மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்பை தான் பார்க்கணும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. கீழேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பையர் ஸ்ட்ராங்காக வந்தால், இங்கேருந்து பையர் வந்துட்டாலே நீங்கள் இது வரையும் ஒரு கால் சைடு ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சைட் வேஸில் போயிருக்குது. சைட் வேஸில் போனதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாகவே சைட் வேஸ். இந்த சைட் வேஸ் போனதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து நேற்று நான் போட்டிருந்தேன் செகண்ட் டார்கெட் லெவலு போட்டிருந்தேன். நேற்று என்னோட பழைய வீடியோவில் பாருங்கள், செகண்ட் டார்கெட் லெவலு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்குது. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கு மேலே நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகிறப்போ எப்படின்னு பார்ப்போம். இந்த ஏரியாவுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் வச்சு மேலே போனால் இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,200 வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் க்ரீன் கேண்டில் வச்சதுன்னா இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸு, இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸு. R1 இதுக்கு மேலே தான் R2. சரிங்களா? இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கால் சைடு போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? நான் சார்ட் போட்டு காட்டுறேன் பாருங்கள், ட்ராப் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரியாவுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் வச்சு அகெயின் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ஏரியாவுக்கு மேலே நீங்கள் போனால் தான் நீங்கள் அடுத்த ட்ரேடே பார்க்கணும். இது வரையும் போகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து இது வரையும் போக விட்ருங்க. அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் வந்து அங்கே போயிட்டு ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட்டு கொடுத்துட்டு மேலே போகணும். இதுதான் ஒரு ரூல். இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணணும்னா எப்படின்னா, மார்க்கெட் இங்கே வந்து மேலே ஓப்பன் பண்ணி இந்த ஹைக்கு மேலே போய்ட்டு ரீடெஸ்ட் வந்து இதுக்கிட்ட வரும். இதுக்கிட்ட வந்து திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப இப்படி ஓப்பன் மேலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன், போயிட்டு ரீடெஸ்ட் இப்படி கொடுத்து இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆனால் தான் மார்க்கெட் வந்து அடுத்தது இது வரைக்கும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் வந்து டைரெக்ஷன். இப்படி தான் போகணும். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸில் ட்ரிகர் பண்ணணும். ட்ரிகர் பண்ணி திரும்ப ஒரு க்ரீன் கேண்டில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் கால் சைடு பார்க்கணும். இந்த பக்கம் இந்த ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகாமல் மார்க்கெட் கால் சைடு ஸ்ட்ராங்காக போகுதுன்னா மார்க்கெட் இது வரையும் போக விட்டுருங்க. இந்த ஏரியா வந்து ரொம்ப ரிஸ்க்கான இடம். 25,200 வந்து நல்ல ஒரு ரிஸ்க்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் பட்சத்தில் மேலே ட்ரிகர் பண்ணி மேலே போனால் கால் சைடு போகும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு மார்க்கெட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆச்சுன்னா ஒரு ரெட் பாடி போட்டு க்ளோஸ்அப் கொடுத்தாங்கன்னா, க்ரீன் பாடியை ரெட் பாடி க்ளோஸ்அப் கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட் புட் சைடு வந்துடும். அதோட டார்கெட் நீங்கள் எது வரையும் வைக்கணும்னா இது ஃபஸ்ட்டு இதுதான்.
புரியுதுங்களா? இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் அகைன் ட்ரிகர் பண்ணி ஒரு க்ரீன் பாடியாக வரணும். வந்தால் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இது வரைக்கும் பண்ணணும். இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா சைட் வேஸில் ஆகிட்டு இல்லை பின் பார் இங்கே வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பின் பார்லாம் வரும். இந்த மாதிரி பின் பார் மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகுதுனால இந்த மாதிரி பின் பார்லாம் வரும். இந்த மாதிரி பின் பார்லாம் வந்ததுன்னா அங்கேருந்து ஒரு ரெட் கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸை க்ளோஸ் அப் வச்சு கீழே டவுன் கொடுக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த 25,200 வரையும் நீங்கள் வந்து புட் சைடு ஒரு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? 25,200 வரையும் புட் சைடு ட்ரேட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் இந்த ஏரம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் எதுக்குன்னா 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் ஒன்றும் பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவில் தான் இருக்குது. மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு டவுன் சைடு தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் க்ளோஸ் அப் வச்சுருக்குது. புரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைனில் க்ளோஸ் அப் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டணும். இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் அப் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து கால் சைடு போகும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டுடைய இந்த ஹை 25,400 ரேஞ்ச் வந்து டச் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் அப் வைக்கணும். எதை தாண்டணும் அப்படின்னா 25,150 தாண்டணும். செகண்டு 200. இந்த 200 ரேஞ்சு ரொம்ப ரிஸ்கான இடம். இந்த 200 ரேஞ்சை தாண்டினா மட்டும்தான் நாளைக்கு ஓப்பன் ஆகிற கேண்டில் பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து 1 ஹவர் கேண்டில் பாருங்கள். ஒரு பெரிய ஒரு லாங் பையிங் கேண்டில் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் டோஜி கேண்டில் வந்துருக்கு. லாங் பையிங் வந்து ரெட் கலர் டோஜி வந்துருச்சுன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகிற 1 ஹவர் கேண்டில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஹை லோ மார்க் பண்ணிக்க. இந்த ரெட்டுடைய ஹை லோவை மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹை லோ பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ, இந்த ரெட்டுடைய ஹை. இந்த ரெண்டு ரேஞ்சு வந்து முக்கியமான ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் வந்து 25,100க்கு மேலே க்ளோசிங் வச்சதுன்னா கால் சைடு நீங்கள் பாருங்கள். 25,100லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் கேண்டில் போட்டுச்சுன்னா 5 மினிட்ஸில் ரிவர்சல் ஆச்சு புட் சைடு ட்ரை பண்ணுங்கள். இந்த டோஜிக்கு கீழே இந்த பின்பார்னு கூட சொல்லலாம் 25,050 அதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் அப் வைக்கிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக புட் சைடு ட்ரேட் பண்ணலாம். புட் சைடுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா அதாவது 25,000 நல்லா பார்த்துங்க. 25,050க்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா ஒரு ரெட் கேண்டில் வருது அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் லைனுக்கு வந்து டச் பண்ணும். புரியுதுங்களா? இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் லைனுக்கு வரும். பாசிட்டிவ்னா 25,100க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா பாசிட்டிவ். அதுவும் 25,200 வரைக்கும் தான். 200க்கு போயிடுச்சுன்னா 200லேருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கணும். ரீடெஸ்ட் கொடுக்கணும் எப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து மேலே போனால் மட்டும்தான் 350க்கு ரேஞ்சு போகும். 350 ரேஞ்சு டார்கெட் டச் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து ஒரு க்ரீன் பாடியை ரெட் பாடி க்ளோஸ் அப் வச்சு கீழே கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு புட் சைடு ட்ரேட் பார்க்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முதல்ல சார்ட்டை ரீட் பண்ண கற்றுங்க, ட்ரெண்ட் லைன் போட கற்றுங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கற்றுக்கிட்டு நம்ம ட்ரேடிங்குள்ளே போனால் மட்டும்தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேடை கற்றுக்கிட்டு தான் ப்ராஃபிட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்போ தான் நம்மளுடைய மணி சேவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஆகுதுன்ற டைரக்ஷன் பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.